நம்ம டெய்லி எல்லோருமே காலையில குளிப்போம். அது நம்ம உடல் சூட்டை குறைக்கும், நம்மளை சுத்தமா வச்சுக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் பாத், அதாவது காந்த குளியல். இந்த வீடியோல நம்ம இந்த யூனிவர்ஸோட பவர் ஆஃப் மேக்னெட்டும் அது எப்படி நம்ம உடலுக்கு பலன் கொடுக்குதுன்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க லைஃப்ல நீங்க முன்னேறதுக்கு டிப்ஸ் சொல்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன வயசுல நம்ம மேக்னெட்டை ஸ்டீலோட ஒட்ட வச்சு மேஜிக்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி காந்தத்தை மண்ணில் போட்டு அதற்கப்புறமா அந்த மண்ணை எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சு காந்தத்தை அடியில வச்சு நகர்த்தும் போது அந்த மண்ணும் சேர்ந்து நகரும். இப்படியெல்லாம் நம்ம சின்ன வயசுல விளையாடி இருப்போம். இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாவும் காந்த சக்தி தான் இருக்கு. சுமார் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிக் பேங்கிற ஒன்று நடந்துச்சு. அப்பதான் இந்த பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. அது வரைக்கும் சூடா இருந்த பிரபஞ்சம் குளிராக ஆரம்பிச்சது. அப்பதான் இந்த காந்த சக்தி உருவாகி இருக்கணும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நாம ஸ்பேஸ்ல பார்க்குற கிரகங்கள், கோள்கள், ஏன் ஒரு சின்ன கல்லை சுத்தி கூட இந்த காந்த சக்தி இருக்கு. ஆனா அது ரொம்ப பலவீனமா இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட எல்லா காந்த சக்தியும் சேர்த்து பார்த்தா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும். எப்படி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி லோட் ஸ்டோனை வச்சுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பூமியில இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் எல்லா கோள்கள், நிலவுகளையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸ்பேஸ்ல இருக்கிற காந்த அலைகளோட சக்தியை விஞ்ஞானிகள் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சாங்க. அதை நம்ம லேப்ல உருவாக்குனா என்னன்னு 2 காப்பர் ஒயர்ஸை காந்த அலைகள்ல நடுவில் வைக்கும் போது மின்சாரம் உருவாகுச்சு. இப்படிதான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க. நாம இப்ப யூஸ் பண்ற மின்சாரமும் இப்படிதான் வந்துச்சு. ஆனா ஸ்பேஸ்ல எந்தவித ஒயர்ஸும் இல்லையே, அங்க எப்படி மின்சாரம் உருவாச்சுன்னு பார்க்கும்போது நம்ம பூமியை 3 பகுதியா பிரிக்கலாம்: கிரஸ்ட், கோர், மேண்டில். இதுல மேண்டில்ல வெறும் லிக்யூட் தான் இருக்கு. கோர்ல தான் நிக்கலும் அயனும் இருக்கு. அதை ஒன்று சேர்த்து தான் காந்த அலைகள் உருவாகுது. இப்படிதான் எல்லா கோள்களிலும் நட்சத்திரங்களிலும் காந்த அலைகள் உருவாகுது. இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு மேக்னெட்டிக் தான். நம்ம பூமியை ஆபத்தான கதிர்கள் இருந்து காப்பாத்துறதும் இந்த காந்த அலைகள் தான். இந்த காந்த அலைகள் நம்ம கண்களால பார்க்க முடியாது. சக்தி வாய்ந்த டெலஸ்கோப்பை வச்சு பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சில உயிரினங்களால மட்டும் பார்க்க முடியும். முக்கியமா பறவைகள் காந்த அலைகளை பார்க்கறது மூலயமா தான் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. மாடுகளால கூட காந்த அலைகளை உணர முடியும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். மாடுகளால உணர முடியும்னா மனிதர்களாலையும் உணர முடியும். நீங்க அப்செட்டா இருக்கிறப்போ, லோவா ஃபீல் பண்றப்போ, எதுலையாவது தோத்துட்டு அப்ப மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி ஃபீல் பண்றப்போ உங்களுக்கு இப்படி இருக்க பிடிக்காது. இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைப்பீங்க. ஆனா வரமாட்டீங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்த அலைகள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க உடம்புக்குள்ளேயும் காந்த அலைகள் இருக்கும். இந்த காந்த அலைகளை யூஸ் பண்ணி எப்படி உங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரலாம்னு பார்ப்போம். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கப்ப அந்த பிரச்சனையை பத்தியே மட்டும்தான் யோசிப்பீங்க. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை யோசிக்க மாட்டீங்க. எப்படி நம்ம உடம்பு அழுக்கா இருந்தா குளிப்போமோ, அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறப்போ மேக்னெட்டிக் பாத் எடுக்கணும். ஸோ இந்த மேக்னெட்டிக் பாத் எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம் வாங்க. முதலாவதா பீஸ்ஃபுல் ஸ்லீப். நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கப்போ, சோகமா இருக்கிறப்போ போய் தூங்குன்னு சொல்லுவாங்க. தூங்கி எதிர்ச்சா அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இந்த புது எனர்ஜி நமக்கு இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். நாம தூங்கும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற காந்த அலைகளும் வெளியே இருக்கிற காந்த அலைகளும் ஒன்று சேர்ந்து நமக்கு புது எனர்ஜி கிடைக்கும். இரண்டாவதா மெடிடேஷன். நம்ம காலையில தூங்கி எழுந்திரிச்ச அப்புறம் பிளாங்கா இருக்கும். அப்போ நாம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போவோம். இதுவும் கிட்டத்தட்ட தூங்குற மாதிரி தான். அப்பையும் நமக்குள்ள புது எனர்ஜி கிடைக்கும். மூன்றாவதா ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். நம்ம அதிகமான பழங்களை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது நம்ம ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் பழங்களை சேர்த்துக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றலாம். பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். இது நல்ல எனர்ஜியும் கொடுக்கும். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸ்பெண்ட் வித் நேச்சர். நமக்கு மேக்னெட்டிக் எனர்ஜி வேணும்னா அதுக்கு எங்கே அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி நிறைய கிடைக்குமோ அங்கே போய் எடுக்கணும். இந்த மேக்னெட்டிக் எனர்ஜியை அதிகமாக கொடுக்க முடியும்னா அது இயற்கையால் மட்டும்தான் முடியும். ஸோ நாம் அங்கே இருந்து எடுக்கலாம். எப்பயும் தியேட்டர், மால்னு போகாமல் பீச், பார்க்குன்னு போங்க. காலில் ஷூ போட்டு நடக்காம வெறும் காலில் நடங்க. உங்களை சுற்றி க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆறாவதா ஹீலிங். உங்களை ஹீல் பண்ணுற அக்குபஞ்சர், மசாஜிங் பண்ணுங்க. இது உங்கள் உடம்புக்கு ரிலீஃபாக இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங். எப்பையும் உங்கள் தாட்ஸை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும்.
ஹெல்பிங் அதர்ஸ். உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ணுங்க. அது பணமாக இல்லைனாலும் வார்த்தைகளாக கூட இருக்கலாம். மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்ம கிட்ட திரும்ப வரும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே மெடிடேஷன் பண்ணி மேக்னெட்டிக் பாத் எடுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வந்து வாழ்க்கையை பாசிட்டிவாக வாழ முடியும். அந்த ஆட்டிடியூடை வச்சு உங்களால் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் எதை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் இனிமே ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.